श्री मधुरकवि वानमामलर जीयर स्वामीनां पूर्ण कृपया च अद्य श्री वैगानद भगवत्शास्त्र विद्वत्सदसः प्रारभ्यते। अत्र आगतानां सर्वे श्री वैगानद भगवत्शास्त्र पंडितानां दिव्यदेश अर्चकानां सर्वेषां श्री वैष्णवानां च स्वागतं सुस्वागतम्। லோகத்திலே அமூர்த்தம் சமூர்த்தம்
என்று 2 விதமான பூஜைகள், உலகிலே முதன்முறையாக சமூர்த்த பகவத் அர்ச்சன விதியை இந்த உலகத்திற்கு தந்து, தபசு, யாகம், யஜ்யம் போன்ற கடினமான விஷயங்கள் கலியுகத்திலே பண்ணுவது சிரமம். அதனாலே அர்ச்சாவதாரம், ஆழ்வார்கள் அனைவரும் கொண்டாடிய அந்த அர்ச்சாவதார கிரந்தத்தை நமது லோகத்திற்கு அனுகிரகித்த விகனச ஆச்சாரிய சுவாமியை பிரார்த்தித்து, ஏஷாம் ஆசீத் ஆதி வைகானசானாம் ஜன்மக்ஷேத்திரம் நைமிஷாரண்ய பூமிஹி தேவோ ஏஷாம் தேவகி புண்ணியராசிஹி தேஷாம் பாதத்வந்தபத்மம் பிரபத்யே கோபாயதே நகரம் ரக்ஷதி. கோபுரம் கோடி, கோபுர தர்சனம் கோடி புண்ணியம். அந்த நகரத்தை ரட்சிப்பதற்காக இந்த கோபுரமானது அமைக்கப்பட வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த உயரத்திற்கு மேலே கட்டிடங்கள்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். அதில் 3 விதம்: சாந்திதம், பௌஷ்டிகம், ஜெயதம். சாந்திக்காகவும் புஷ்டியை கொடுப்பதற்காகவும் வெற்றியை கொடுப்பதற்காகவும் அதை உத்தேசித்து இந்த கோபுரங்களை பண்ணலாம். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் கோபுரம் மட்டும்தான். 7 ஆவரணத்தில் 3ஆவதுல ஆரம்பித்து 3, 4, 5, 6, 7ல் துவாரசோபா, துவாரசாலா, துவார பிரசாதம், துவார ஹர்மியம், துவார கோபுரம் அப்படின்னு 5 விதமாக ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் அந்த மதிலுக்கு மேலே பண்ணணும் அப்படிங்கிறது வாக்கியம். இதில் உத்தம பட்சம், மத்தியம பட்சம், அதம பட்சம் அப்படின்னு இருக்கு. கோபுரம் 3 நிலை முதல் 12 நிலை வரை, தளம் வரை அமைக்கலான்னு வைகானசத்தில் மரீச்சி மகரிஷி அருள்றார். விகனாகா என்ற சப்தத்தினுடைய உற்பத்தி பற்றி பேசும்பொழுது சுவாமி சாதிச்சார், வாயு பக்ஷணம் போல ஆகாசத்திலே கம் என்றால் ஆகாசம், அதுபோல ஆகாசச்சாரிகளாய் பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஒரு வாயு பக்ஷணம் செய்கின்ற முனிவர்கள் போல மகா தபஸ்வர்களாய் இருந்தவர்கள் வைகானசர்கள் என்று. ஏனெனில் பகவானே சிருஷ்டித்தவர்கள் வைகானச பிராமணர்கள். பகவான் தன் இதயத்திலே தன் விரல் நகங்களை கொண்டு தன் இதயத்தை தொட்டு ஆத்மாபிமர்சனம், ஹிருதயாபிமர்சனம் செய்து தோற்றுவித்தவர் வைகானச மகரிஷி. ஆத்மாவை புத்திரநாமாசி என்றபடியாக பகவான் திருமார்பிலிருந்த வைகுண்டபதியின் திருமார்பிலிருந்து வெளிப்பட்டவர் வைகானச மகரிஷி, பெருமாளுடைய அவதாரம். அதனால்தான் சாயுஜ்யம் அடைந்திருக்கின்ற நித்தியசூரிகளுக்கெல்லாம் சங்கச்சக்கரம் இருக்கிறா போல நம்முடைய வைகானச மகரிஷி சங்கச்சக்கரதாரியாக காட்சியளிக்கிறார். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனஸ்தன், சன்னியாசி எல்லோருக்கும் தண்டம் உண்டு என்றபடியாலே அவரும் தண்டம் தரித்து கொண்டு அனுகிரகம் செய்கிறார். கிரகஸ்தன் என்ற வகையிலே பெருமாள் திருவாராதனம் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் இருவரும் செய்யலாம். வைகுண்டத்திலே காலதேச வர்த்தமானம் கிடையாது, காலத்துக்கு அப்பாற்பட்டது வைகுண்டம். அந்தமேல் பேரின்பம் இருக்கின்ற பதத்துவமான வைகுண்டபதி லீலா விபூதியிலே பெருமாளை ஆராதிப்பதற்கு, அர்ச்சாரூபியாக ஆராதிப்பதற்காகவே ஆகமங்களை, பகவத் சாஸ்திரத்தை சிருஷ்டி செய்தார் பகவான். வைகானச மகரிஷியை கொண்டு உபதேசித்து, இதே கமலத்திலிருந்து உண்டானவர் விகனச மகரிஷி. அப்படிப்பட்ட விகனச மகரிஷிக்கு பகவான் அனந்த கோடி கிரந்தங்கள் உபதேசித்து, ஏற்கனவே சுவாமி சொன்னா போல நைமிஷாரண்யத்திலே சுவாயம்புவ மன்வந்தரத்திலே இப்பொழுது நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். சுவாயம்புவ மன்வந்தரத்திலேயே விகனச மகரிஷி நைமிஷாரண்யம் எழுந்துருளி பிருகு, மரீச்சி, அத்ரி, காசியபா, வசிஷ்டர், புலகர், புலஸ்தர், கிரது, அங்கிரஸ் இதுவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். இல்ல 5 ரிஷிகள் கைங்கரியம் பண்றதுக்கு வந்துட்டா 4 ரிஷிகள் கைங்கரியமும் பண்ணுவது மட்டுமல்லாமல் உபதேசமும் பண்ணினார்கள். யாருக்காவது அந்த பேசிய விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் சுவாமிகிட்ட தெளிவுபடுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். 5 இடத்துல ஏற்றிருக்கிறதாகவும் இந்த 5 இடமும் ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்றார். ஸ்வயம் வியக்தம்ங்கிறது இந்த க்ஷேத்திரம், இதே மாதிரி திருப்பதி,
அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பூவராகம், ஸ்ரீரங்கம் இந்த நாளும் நமக்குள்ள இருக்கு. இங்கே அடுத்த நாளும் வடக்க தான் இருக்கு. அதே சமயத்தில் வியக்தத்தில் உள்ள சுவாமி சாதிச்ச பிரகாரம் நைமிசாரண்யம் அவதாரம் ஆன இடமாக இருந்தாலும் பத்ரிகாசிரமம் தலையாகவும் பெருமாள் திருவடி தோத்தாதிரி இருக்கிறதாகவும் சுவாமி சாதிச்சது இப்போ ஞாபகம் வருது. ரிஷிகள்னால் ஏற்பட்ட சன்னதிகளுக்கு ஆருஷம்ங்கிற பேர். பௌராணம்ங்கிறது புராணத்திலேருந்து வரக்கூடிய சன்னதிகளுக்கு புராணம். பக்கத்தில் உள்ள திருக்குறுங்குடி எடுத்துக்கலாம், கௌசிக புராணம் விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு பெருமாள் ஆராதனை பண்ண சொல்கிறா. மானுஷங்களால் ஆராதனை பண்ணக்கூடிய இடங்களையும் சொல்கிறா. மானுஷங்களால் ஆராதனை பண்ணக்கூடிய இடங்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இந்த சன்னதியை ஆசிரித்து பண்ணக்கூடியது. மனுஷியானாம் அவளே பிரதிஷ்டை பண்ணி போய் அந்த சன்னதியினுடைய பெரிய சன்னதியினுடைய ஒரு அனுமானத்திலேயே இந்த சன்னதியும் கொண்டு வரக்கூடியது. ஸ்வயம் பக்தத்தில் திருவாராதனங்கள் நல்லபடியாக நடக்கிற போது 100 யோஜன தூரம் தெய்வீகம் இருக்கிறதாக சொல்கிறா. ஆயுஷத்தில் 5 யோஜன தூரம் புண்ணியஸ்தானம் இருக்கிறதாக சொல்கிறா. மானுஷத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு பலன் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. ஆராதனை பண்ணவாளுக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னு கேட்டேன்னா, அவள் குடும்பமும் அவளும் ஸ்தலவஞ்சகத்தில் பிரகாரம் ஆராதனை பண்ணி வைகானசத்தில் ஏற்றமாக பண்ணின்னு இருக்கிற போது அவளோட அந்திம காலத்தில் பெருமாளே அவளுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்து கிருட வாகனத்தையும் அவர் கொடுத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ஸ்தல பஞ்சகத்தில் சொன்ன பிரகாரம் எல்லா திவ்யதேசத்தையும் அவருக்கு சேவை பண்ணி வைக்கிற மாதிரி கொண்டு போய் பரஞ்சோதி பிரவேசனமாக பண்ணி வைக்கிறார். இப்படிப்பட்ட விசேஷமான கிரந்தத்தை மரீசத்தில் தெரிஞ்சுக்கலாம். ராஜு பட்டாச்சார சுவாமியை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக எவ்வாறு ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன? லக்ஷாதிகைஸ்து பகுபிஹி சஹஸ்ரைஸ்து சதான்விதைஹி சார்தகோடி த்ரயாந்தஞ்ச தச்ச தந்திராக்கியமாகமம் சதுர்லக்ஷ பிரமாணேன சம்ஷிப்த புரோச்சதேதுனா அப்படின்னு 4 லட்ச பிரமாணங்களாக கொண்டு இந்த வைகானத பகவத் சாஸ்திரமானது இன்னைக்கு அனைத்து சன்னதிகளையும் எம்பெருமானுடையதான கைங்கரியத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் சார்த்தகோடி பிரமாணதா அப்படின்னு சொல்றார். விகனசரானவர் பிருக்வத்ரி, காஷ்யபர், மரீச்சி, அத்ரி, புலஸ்தியர், புலகர் எல்லோருக்கும் சார்த்தகோடி 1.5 கோடி பிரமாணங்கள் கொண்டதான சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதுல கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சுருக்கி 4 லட்ச பிரமாணங்களாக எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கா. அந்த 4 லட்ச பிரமாணத்தை வச்சுதான் இன்னைக்கு வைகானச பகவத் சாஸ்திரமானது எம்பெருமானுடையதான கைங்கரியத்தை கருஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சிந்தாந்தம்னு முழுக்க பண்ணிட்டு வரோம். வைகானசங்கிறது ஒரு பெரிய மகாசாஸ்திரம். சர்வ வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள்லாம் எடுத்து இங்க அவலம்பிச்சு இருக்கிறதுனால, சொல்லப்பட்டு இருக்கிறதுனால இந்த வைகானச மகாசாஸ்திரமானது ஸ்வத பிரமாணமாகும். அப்படிப்பட்டதான இந்த உயர்ந்த சாஸ்திரத்துல ஆலயங்கள்லாம் என்ன சொல்றான்னு கேட்டார். அஹன்யஹனி யஜ்ஞேன யஜதோ யன் மகாபலம் பிராப்னோதி தத்பலம் விஷ்ணோ யக்காரயதி மந்திரம். யார் ஒருவர் ஆலயங்களை நிர்மாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டாலே போறோம், அவளுக்கு அஹன்யஹனி யஜ்ஞேன யஜதா என் மகத்பலம் பிராப்னோதி. தினந்தோறும் பெரிய பெரிய யாகங்களை பண்ணி எந்த பலன் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த பலன் இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்றதுனாலேயே ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது. பெரிய உரையாளராக பணியாற்றி வரும் டாக்டர் முத்துப்பட்டர் அவர்கள் ஆலயங்கள் என்ற தலைப்பிலே திருமலை, பிருந்தாவனம், நம் வானமம் வரை, திருக்குறுங்குடி, நவதிருப்பதி அத்தனை க்ஷேத்திரங்களிலும் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தில் தாயார் திருக்கோலம், காஞ்சிபுரம் வரதர் பிரம்மோற்சவம் மற்றும் கருட சேவைகளிலும் மன்னார்குடியில் 18 நாள் பிரம்மோற்சவங்கள், வெள்ளித்தாழை அலங்காரங்கள், பக்தர்கள் விருப்பப்படி விதவிதமாக அனுக்கிரகம் காட்சி அருள்பாலிக்கிறார். ஆண்டாள் நீராட்டு உற்சவம், அழகர் சித்ரா பௌர்ணமி உற்சவத்தில் பல்லக்கில் எதிர் சேவையும், தங்கை குதிரை வாகனத்தில் வைகை கரை சேவையும், தசாவதார திருக்கோலம், கருடோத்சவம், பூம்பல்லாக்கு,
சேஷ வாகனம் காண கண்கோடி வேணும். இந்த கண்கள் செய்த பாக்கியமே எம்பெருமானுக்கு அலங்காரம் செய்து அதை அனுபவிக்கிறது. மக்கள் கூடி அத்தனை பரவசப்படுவதற்கு முக்கியமான காரணம் முதலில் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய அலங்காரங்கள். குருவாயூர் கண் பிரதி தினம் 3 வேளையும் சந்தனக்காப்பு அலங்காரம். உடுப்பி கிருஷ்ணர் அந்த அலங்காரத்துக்கு ஈடு இடையே கிடையாது. ஆச்சாரிய சுவாமிகளே அங்கே இருக்கக்கூடிய அவளே பண்ணக்கூடிய ரொம்ப விசேஷமான விஷயம் அலங்காரம். மேல்கோட்டை வைரமுடி சேவை, நாச்சியார் கோயில் கல்கரட சேவை, நம் சன்னதிகளும் நமது வானமாமலை சன்னதியிலும் நம் நம்பி ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் திவ்ய அலங்காரத்தில் கருட சேவை, திருக்கோலத்தில் இன்னாரும் வல்லார் என்ற பாசுரத்தின்படி 100 வாசனை மலர்களால் பண்ணும் செய்யும் அலங்காரங்களும் தங்க புண்ணிய கோடி விமானத்தில் பெருமாள் தாயார் சேர்த்து சேவையும் கண்கொள்ளா காட்சியாக ஜன ஆகர்ஷணத்தோடு அலங்காரத்தை காண பெரும் கூட்டம் திரளாக பக்த கோடிகள் அத்தனை பேரும் மதிமயங்கி மன்னர்களும் மகனியர்களும் மிராஸ்தாரர்களும் ஜமீன்தார்களும் பெருமாளுக்கு பெருவாரியான நிலங்களும் ஆபரணங்களும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். சுவாமியினுடையதான இந்த அலங்காரங்கள்ங்கிறதான தலைப்பானது மிகவும் சிறப்பாக பகவான் ஆராதனம் பண்ற விஷயமா ஒரு பிடிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அர்ச்சாவதாரம்ங்கிறதே ஏற்பட்டது. ஆனா ரிஷிகள் என்ன சொல்றார், அவர் கருணையினால இறங்குறார், அதனால நீ அவரை சமம்னு நினைச்சிடாத. சமம்னு யார் சொல்லணும்னு இருக்கு இல்லையோ, பெருமாள் பக்தனை சமம்னு சொல்லலாம், நாம பெருமாள் சமம்னு நினைச்சிட விடாது இல்லையோ. இது இப்ப யாரை எதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை முழிக்கிறது. இப்போ எங்க பண்ணா நாம பெருமாளுக்கு கொடுத்தோம், நாம பெருமாளுக்கு பண்ணினோம், நாம வஸ்திரம் சாத்தினோம், நாம பட்டு சாத்தினோம்னு நினைக்கிறது பெரிய அஜ்ஞானம். என்னன்னா இந்த பெருமாளே நம்ம கொள்ளு தாத்தாவை பார்த்திருக்கார், நம்ம கொள்ளு பேரனை பார்க்க போற சாதாரணமா. அப்படி இருக்கிற பெருமாளுக்கு இந்த ஒரு காலத்துல நம்ம கையினாலையும் வாங்கிட்டு இருக்கானே பெருமான், அதுக்கு கொடுக்கும்படியான ஒரு கிருபையை பண்ணியிருக்கானேன்னு அந்த விஷயத்தை நம்ம மனசுக்கு வாங்கிக்கணும். அதுக்கு தான் எப்படி எல்லாம் ஆராதிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றதுக்காக வந்த கிரந்தம் தான் பகவத் சாஸ்திரம். அது ரெண்டு விதமா ஆராதன கிரமம் இருக்கு. பாஞ்சராத்திரம் ஒன்று, வைகானசம் ஒன்று. வைகானசத்துக்கு எதனால பெருமை அப்படின்னார், வேத புரோக்தமான ஆராதனம்ங்கிறது தான் வைகானசத்துக்கு ஏற்றம். பெருமாளை ஆராதிக்கிறது ஒண்ணுதான் கதி. இதுதான் உங்களுக்கு யாகத்துக்கு சதிருசம்னுட்டார். சோம யாகத்துக்கு சதிருசமா பிரம்மோத்சவம், நித்யாராதனங்கிறது நித்யாக்னிஹோத்திரத்துக்கு சதிருசம்னுட்டார். ஒரு அழகான பிம்பத்தை வடிச்சு அந்த பிம்பத்தினுடைய சிரசில ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணி மந்திரத்தினாலதான் சில பகவான ஆறாம். அந்த பகவானுக்கு எங்கும் இருக்கக்கூடிய அந்த அக்னி மதனாதேவ அந்த மதனம் பண்றதுனால எப்படி உண்டாகிறதோ அது மாதிரி தியானமாகிற மதனத்தினால பகவான் அதுல ஆவாகனம் பண்ணப்படுறான். நீங்க இதுல பகவான் இருக்கான்னு நினைக்கிறதுனாலதான் பகவான் இருப்பானா. அப்புறம் அதிசாந்தின்னு ஒண்ணு, அப்புறம் சாமானிய சாந்தி, சர்வசாந்தி, இந்த வகையில மகாசாந்தின்னு ஒரு கிரமம் சொல்ற. மகாசாந்தி பல 5 விதமா மகாசாந்தி இருக்கு. மகாதோஷேஷு சர்வத்திர மகாசாந்திரி விதீயத்தே அப்படிங்கிறதான இந்த வாக்கியம் தான் ரொம்ப பிரமாணமான வாக்கியம். தாம் து எத்னேன வர்ஜயேத். அபசாரங்கள் பலது இருக்கு. ஒரு 32 அபசாரத்தை சொல்ற, அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி தவிர்க்க பாருங்கிற. இந்த கோஷசாந்தியில தான் நிறைய சாந்தி மந்திரங்கள்லாம் இருக்கு. எனக்கு சாந்தி ஏற்படணுங்கிற வரைக்கும் இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறதுனால இந்த மந்திரமே மகாசாந்தி. இதுக்கு மேல சாந்தி கிடையாது. ஆச்சாரம், அனுஷ்டானம், சம்ஸ்காரங்கள், இது எதற்காக வேண்டி நமக்கு நம்முடைய பெரியோர்களான ரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னால், எத்தனையோ ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணிய கர்மாக்களின் விசேஷத்தினால இந்த மனித பிறவி அடைந்திருக்கிறோம். ஆச்சாரம் என்பது நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அனுஷ்டானங்கள் என்பது சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், சம்ஸ்காரங்கள் என்பது நம்முடைய பிறவியையும்
சரீரத்தையும் ஆத்மாவையும் உயர்த்தி கொள்வதற்காக வேண்டி, சுத்திகரிக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இல்லாத தேசங்கள் இருக்குது, இவைகளெல்லாம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் செய்யாத நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு பல பேர் கேட்கிறார்கள். எவ்வளவுக்கு ஒரு வஸ்துவை சுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவு அதனுடைய தரம், குவாலிட்டி உயர்றது. சாதாரணமாக ஜலத்தை எடுத்துப்போம், அந்த ஜலத்தை சாதாரணமாக குடிக்கிறோம். ஆனால் அதை விட அதை கொதிக்க வச்சு குடித்தா அதனுடைய குவாலிட்டி ஜாஸ்தியாகிறது, அதனுடைய தரம் ஜாஸ்தியாகிறது. கொதிக்க வைக்கிறதையும் விட அதை நீராவியாக்கி அந்த நீராவியை குளிர வைக்கும் பொழுது இன்னும் அதனுடைய தரம் ஜாஸ்தியாகிறது. அதுபோல் இந்த மனித பிறவி எதற்கு பயனுடையது, எதற்காக இந்த மனித பிறவி கிடச்சிருக்குன்னு சொன்னால் பகவத் சாட்சாத்காரத்தை அடைவதற்காக வேண்டி கிடச்சிருக்கு. இந்த எப்பொழுது இந்த ஜீவனானது உற்பத்தி ஆகிறதோ, தோன்றுகிறதோ, அதிலிருந்தே இந்த சம்ஸ்காரங்கள் ஆரம்பிச்சிடுறது. கர்ப்பாதான அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பித்து பும்சவம், சீமந்தம், விட்டுபலின்னு சொல்லிட்டு வைகானச சூத்திரத்தில் 18 சம்ஸ்காரா, 18 வகையான சம்ஸ்காரங்கள். அவஸ்தம்ப சூத்திரங்கள் 48 வகையான சம்ஸ்காரங்கள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள். அடுத்தாப்புல அனுஷ்டானங்கள் செய்ய செய்ய நம்முடைய மனசானது பக்குவமாகிறது. எவ்வளவுக்களவு பக்குவமாகிறதோ அவ்வளவுக்களவு நாம் பகவானுக்கு பக்கத்தில் போகிறோம், பகவான் நம்மை விரும்புகிறார். அனுஷ்டானங்கிறது நமக்கு உயிர் போல உள்ளது. அனுஷ்டானம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அர்ச்சகர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அர்ச்சகோ நித்திய கர்மானிச்ச கிருத்துவா அப்படின்ற, எதை செய்யறியோ செய்ய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பண்ணாமணி போனேன்னா பிரயோஜனம் இல்லைன்னார். எதை விட்டாலும் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை விட்டுட்டோமானா நாம் பிராமணங்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜென்மங்கள் தபசு பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி புண்ணியம் பண்ணி இந்த மனுஷ பிறவி பிராமண பிறவி அடைஞ்சிருக்கோம். இந்த பிராமண பிறவியிலேருந்து நம்ம அடுத்தாவில் என்னென்னா பிறவி நமக்கு இருக்கக்கூடாது. பகவானுடைய நம்ம பிறப்பிட்ட ஒரு தன்மையை அடைஞ்சிடணும். அதை அடையணுமானா அதுக்கு நாம் உயர்த்திக்கணும். நம்ம சரீரம் சுத்தமாகணும், ஆத்மா சுத்தமாகணும், மனசு சுத்தமாகணும். அது சுத்தமாகிறதுக்கு தான் இந்த அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள்லாம் வச்சிருக்கா. வழங்கி கௌரவிக்க வேண்டும்னு ஜியர் சுவாமி நியமனம். அந்த நியமனம் அடியாக இந்த மகாசபையிலே நம்பி ஸ்ரீனிவாசன் பட்டாச்சார் சுவாமிக்கு ஸ்ரீ வைகானச ஆகம தீட்சித சார்வபௌமர் என்கிற விருதை இந்த வானமாமலை மடத்தின் ஸ்ரீ வைஷ்ணவம், விஷ்ணு சூக்தம், புருட சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், அஷ்டாட்சம், துவாசாட்சம் சொல்ல இவைகளை அஷ்டோத்திரசம் ஜபம் செய்து விசேஷமான ஹோமங்கள் செய்து எம்பெருமானுக்கு பவித்திரம் செய்வோம். பொதுவாக பவித்ரோத்சவம் பண்ணுறதுன்னா தெரிஞ்சு தெரியாத செய்யக்கூடிய பிழைகள் விடுபதுதான் பவித்திர உற்சவம். அதனால அந்த உற்சவத்துக்கு பவித்திர உற்சவம்னு பேர். அப்பேற்ற உத்தமமான பவித்ரோத்சவத்தில் எம்பெருமானுக்கு மந்திரஹீன, திரவியஹீன, கிரியாஹீன சொல்லக்கூடிய எல்லா விதமான ஹீனங்களும் அபச்சாரங்களும் விசேஷமான தோட்டங்களை விலகவே பவித்ரோத்சவம் செய்யப்படுகின்றன. உத்தமமான இந்த உற்சவத்திலே ஆழ்வார்கள் இந்த பவித்ரோத்சவத்தில் அனுபவித்து சாதிக்கிறார். பல்லாண்டன்னு பவித்திரன பரமேட்டியை, அந்த உற்சவத்தை பவித்திரமான உற்சவம் என்று பல்லாண்டில் சாதித்தல்கிறார். கருவிலே திருவிழாதிர் காலத்தை கருக்கின்றேன் தொண்டரி பிள்ளைவார் சாதிக்கின்றார். அப்புறம் ஆண்டாள் பரிசிலையினாளர் பருத்தி பறித்து வைத்து நல்ல மறையோதி மந்திரத்தால் சொல்லக்கூடிய இந்த பாசரத்திலே வைகானசத்தை அனுபவித்து ஆண்டாள் அந்த சூத்திர வாக்கியங்களை சொல்கின்றார். பொதுவாக ஒவ்வொரு க்ஷேத்திரத்தும் சாதாரண திருவானாயிருக்கும். இந்த வானாச்சலத்தும் தினந்தோறும் நவகலச ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இப்படி நவகலச ஸ்தாபனத்திலே 9 துவாரங்கள் ஒரு மனிதன் உடம்புல, அந்த 9 துவாரத்தை நிலைநிறுத்தும் பொழுது நவகலச ஸ்தாபனத்தை செய்து தினந்தோறும் எம்பெருமானுக்கு அந்த திருமஞ்சம் என்பது சாநித்தியம். அதனால அந்த எம்பெருமான் பவித்திரமே, அதனால வானாச்சலம் முத்தமேவதா அப்படிங்கிறார். எம்பெருமான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை என்கிற 5 நிலைகளிலே நாம் இப்பொழுது அனுபவிக்கின்ற நிலையானது அர்ச்சை என்கிற நிலையாகும். அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை நாம் ஆராதனம், உற்சவம் போன்ற மகோத்சவங்களினாலே அனுபவிக்கின்றோம். இந்த மகோத்சவம் நித்தியோத்சவம் என்று
பட்சோத்சவம் என்றும் வாரோத்சவம் என்றும் மாசோத்சவம் என்றும் பலவிதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நித்தியோத்சவம் என்பது பெருமாள் விஸ்வரூபம் முதல் சயன பர்யந்தம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நித்தியோத்சவம் என்றும், எம்பெருமானுடைய உற்சவங்கள் நிரந்தரமாக நடக்கக்கூடிய உற்சவங்கள் யாவும் நித்தியோத்சவம் என்றும் சொல்லப்படுகின்றது. பக்தி உற்சவ பிரகரணம் செய்தி பர்யாயா அப்படின்னார். அதாவது பக்தியாக செய்யக்கூடிய உற்சவங்களுடைய பரம்பரைகளை பற்றி நாம் சொல்லுகிறோம் அப்படின்னார். உற்சவோகி ஜனேஷு பகவத் பக்தி சம்ஜனார்த்தனார்த்த பக்தியா அனுபவித்தம் சக்ரியதே அப்படின்னு. ஜனங்களுடைய பக்தியை மேலும் உண்டு பண்ணுவதற்காக எம்பெருமானுடைய மகிழ்வித்து அவனுடைய சந்தோஷத்தை அனுபவித்து நாமும் பெறுகின்ற உற்சவம் அப்படின்னு சொல்கிறார். காலே விஷ்டி, காலத்தில் மழை பெய்யும். சர்வ லோகஸ்ய சாந்திகி, உலகங்கள் அனைத்தும் அமைதி அடையும். புஷ்டிகி, ஆரோக்கியம் உண்டாகும். ராஜ்ஞோ விஜயா, ராஜாவானவர் வெற்றியை அடைவார்கள். சத்ருநாசா, நமக்கு அனுகூலமான இருக்கக்கூடிய சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கா, அது அனுகூல சத்துருக்கள் நாசமடைவார்கள். வியாதி துர்பீக்ஷ பரிகாரா, வியாதி நோய் தீர்ந்து துர்பீக்ஷம் என்றக்கூடிய தரித்திர நிலை தேங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு இதுவே எல்லாத்துக்கும் பரிகாரம். இந்த உற்சவம் தான் உற்சவங்கள் பண்ணுறது தான் பரிகாரம்னு மகரிஷிகள் வாக்கியம். அரிது அரிது மாடினனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறது. என்ன அப்படி என்னப்பா அந்த மனுஷ ஜன்மாவில் விசேஷம் அப்படின்னா, எவன் எதை செய்ய நினைக்கிறானோ அதுக்கு சுதந்திரமாக இருக்கலாம். அதுவும் பாரத தேசத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். அது மாதிரி கோட்டி ஜென்ம சமுத்தேன புண்ணியே நைவத்து லப்யத்தேங்கிறார். நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கும் நிறையா இது மாதிரியான புண்ணிய விசேஷங்களில் அனுபவிக்கிறதுக்கும் கோட்டி ஜென்மாக்களில் ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, அந்த மனுஷ ஜென்மாக்கள்லேயே கூட. அதனால தான் 7 கோடியே 10 லட்சம் ஜென்மா எடுத்தால் ஒருத்தன் காயத்ரி ஜபம் பண்ணுற பிறவியை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது விப்ரன் உபநயனம் பண்ணக்கூடிய அந்த தகுதியை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறா. இந்த பிருகு மகரிஷி இந்த வைகானசத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முழுக்கவே திருவாராதனை மட்டும்தான். அதனால தான் மற்ற காரியமே பண்ணுறது. அவரவர்களுடைய கர்மாவை விடதுனால மட்டும்தான் மாறுறது, இயற்கை மாறுறது அப்படின்னு சொல்கிறான். சர்வ வேதேஷு உத்ருதம், வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் அத்தனை நடவடிக்கையும். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நாம் தூங்க போகிற வரையும் இருக்கிற அத்தனை சாஸ்திரமும் வேதத்தில் சொல்படி எவன் நடக்கிறானோ அவனுக்கு க்ஷேமங்கள் உண்டாடுறது அப்படின்னு சொல்கிறா. ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு அதிகமாக அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சுவாமி அர்ச்சாவதாரமாக வந்தார். அப்போ சுவாமி வந்தார் அப்படின்னா அவருடைய திருவாராதனைக்கு யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு அருகதை இருக்கும் இல்லையா. பகவானை தொட்டு கைங்கரியம் பண்ணுவதற்கு அருகதை யாருக்கு இருக்குன்னு சுவாமியே நினைக்கிறார். சுவாமி நினைக்கிறது மாத்திரம் இல்லாமல் சுவாமி இந்த திருவாராதனத்தை எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறார். வைகாரத பகவத் சாஸ்திர வித்வ சதசை வெகு விமர்சையாக நடத்தி கொடுத்தார்கள். அனைவரும் கூப்பிட்டவுடனே வரேன் என்று சொல்லி இந்த சதசிலே அன்வகித்து அதற்கு முழு காரணமும் அடியனுடைய தம்பி கோவிந்தராஜ பட்டாச்சார சுவாமி. இன்னும் வருடம் நம்ம மடத்தில் நடந்து நம்மளை மாதிரி உள்ள சிறிய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வேணும். அதற்கு இந்த மாதிரி மடங்கள் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். அனைவருக்கும் இந்த மடத்தினுடைய சார்பாகவும்
அடியனுடைய சார்பாகவும் கிருதஜையை தெரிவித்துக் கொண்டு இந்த வைகானச பகவத் சாஸ்திர சதசு இனிதே நிறைவு பெறுகிறது.